உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1க்கான, அதாவது செகண்டரி டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ உங்களுக்கான ஒரு பதிவு தான். டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பரில் தேர்ச்சி பெற்று அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து எப்படியாக நமக்கான வேக்கன்சி கூடுமா, தேர்வு குறிப்பிட்டபடி நடக்குமா, இப்படியான பலவித கேள்விகள், சந்தேகங்கள் பல உறவுகளிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே பல பதிவுகள் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 60-65,000 பேர் டெட்டில் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வுக்காக, அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ 1:10ங்கிற அந்த விகிதாச்சாரத்தில் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6,553 வேக்கன்சி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் வரும், எக்ஸாம் மே மாதம் வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயம். இந்த 6,553 வேக்கன்சியில் தமிழுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 6,304 இருக்குது. தெலுங்கில் 133, கன்னடத்தில் 3, உருதுல 113. ஸோ இந்த 6,304 கணக்கில் வச்சுக்கிடுவோமே. இதில் வேக்கன்சி கூடுமா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு, ஸோ இந்த மார்ச்சுங்கிறது இந்த தொடங்கி விட்டது, 1 ஆகிவிட்டது. ஸோ அதுக்கு அடுத்து மே மாதம் தேர்வு அப்படின்னா நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஏப்ரல், மே 2 மாதம் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 மாதத்தில் நீங்கள் தயாராகணும். சரி, ஓகே. அப்போ இதற்கு சிலபஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் வருவதை பற்றி நம்ம சிந்திக்க முடியும். சரி, ஓகே. ஆனால் இந்த தேர்வு நடக்குமா நடக்காதா? ஏற்கனவே 149 அரசாணை நீக்கப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த நிலையில் இந்த தேர்வு நடக்குமா, இல்லை டெட்டின் மூலமாகவே நியமனமா அப்படிங்கிற இந்த சந்தேகங்களும் பலரிடத்திலும் இருக்கக்கூடியது. ஸோ நமக்கு இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குறாங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருடைய விவாத நிகழ்வில் இது பற்றிய ஒரு அறிவிப்பும் வரலாம். எஜுகேஷன் சார்ந்த விடயங்கள் விவாதம் நடக்கும்போது வரலாம்ங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்மளிடத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்படியான ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் பட்சத்தில் நம்ம உடனே பதிவு பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து இருக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு இப்போ கண்ணுக்கு இருக்கக்கூடியது நியமன தேர்வு. ஸோ இந்த நியமன தேர்வுக்கு மார்ச்சிலே நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் மார்ச் இல்லைனாலும் ஏப்ரலிலாவது இதற்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு மேலே சொன்னபடி தேர்வு வைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஸோ அதனால் தேர்வுக்கு அதற்கு எப்படி தயாராகணும், ஸோ அதுதாங்க நீங்கள் பண்ண வேண்டியது. நமக்கு சிலபஸ் வேணும், அது வரட்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்காதீங்க. செகண்டரி டீச்சர்ஸ் அப்படிங்கிற போது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ 12th வரைக்கும் உள்ள தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி குரூப் 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு பேப்பர், செகண்ட் பேப்பர்லாம் இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இருந்தது. ஸோ அது என்ன சொல்லியிருந்தாங்க, இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் நியமன தேர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போ எதுக்கு அந்த தமிழ் மொழிக்கான தேர்வு அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களிடம் இருக்குது இல்லையா? அந்த தேர்வானது என்னன்னா உங்களுக்கு எலிஜிபிள், ஏன்னா அடுத்து நீங்கள் எழுதிய தேர்வுக்கு எலிஜிபிளுக்கான ஒரு தேர்வாக தான் பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, இப்போ தமிழ் மொழியே தெரியாமல், தாய்மொழியே தெரியாமல் பணியில் சேர்ந்துடுறாங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஏன் அது அப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாரும் கேட்கலாம், எப்படி என்ன எல்லாமே இந்தியாங்கிற ஒரு நாடு, இந்த நாட்டுக்குள்ளே யார் வேணாலும் எங்கே வேணாலும் தேர்வு எழுதலாம்ல, இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இப்படியான ஒரு தமிழ் மொழிக்கான தனி தேர்வு வைக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் சிலரிடத்தில் இருக்குது. மொழி வாரியாக பிரிக்கப்படாமல் நிலப்பரப்பு வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தால் இந்த கேள்விக்கு நியாயம் இருக்குது. ஆனால் இங்கு பிரிக்கப்பட்டது என்னென்னா மொழி வாரியாக மாநிலங்கள். அப்போ மொழி வாரியாக மாநிலங்கிற போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதன்மை மொழி, அந்த மொழிக்கான ஒரு அந்தஸ்துன்னு இருக்குது. அந்த மொழியில் எப்படியான அறிவுக்குரிமை இருக்குது, திறமை இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ அந்த மொழியே தெரியாமல் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்று அந்த மாநிலத்திலே ஒர்க் பண்ணும்போது பொதுமக்களிடம் அணுகக்கூடிய விடயம் சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ இதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் மொழிக்கான தனி தேர்வு, அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அடுத்து 2வது பேப்பர், அந்த 2வது பேப்பரில் நீங்கள் எவ்வளவு தான் நல்லா எழுதியிருந்தாலும் தமிழ் மொழிக்கான முதல் பேப்பரில் நீங்கள் தேர்ச்சி பெறலைன்னா அந்த 2வது பேப்பர் திருத்த மாட்டாங்க. 2வது பேப்பரில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான் என்ன, நியமன தேர்வுக்கு
கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது சொல்லப்பட்டு தான் இந்த தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சிலலாம் நடத்தப்படுது. ஸோ இதே போல் மெத்தடு வந்து டிஆர்பிலையும் ஃபாலோ பண்ணுவதற்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு விடயம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா, இந்த தமிழ் மொழியில் எந்த அளவிற்கு நம்ம தரவாக இருக்கிறோம். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுங்கிற போது அனைத்து சப்ஜெக்டையுமே ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். அப்போ எல்லா சப்ஜெக்டையுமே நீங்கள் தரவு பண்ணணும். இதோட எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே இந்த பேப்பர்கள்லையுமே நீங்கள் தரவு பண்ணணும். இன்றைக்கி வந்து எல்லாருமே மொபைல் ஆப்பு கியூஆர் கோடு மூலமாக வந்து நீங்கள் புத்தகங்களை வந்து டவுன்லோடு பண்ணி எடுத்து படிக்கலாம். ஸோ வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை. அதுவும் கரண்டில் வந்து திருத்தப்பட்ட புத்தகங்களாக இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியான புத்தகங்களை டெக்ஸ்ட் புக்குகளை வந்து நீங்கள் தரவு பண்ணுங்கள். சிலபஸ் எப்போ வருங்கிற அந்த கேள்விக்குள் நம்ம இப்போ போக வேண்டாம். உங்கள் கையில் இருக்கக்கூடியது தான் சிலபஸ்ஸு. ஸோ டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து சைக்காலஜி, எஜுகேஷன் அண்ட் ஜிகே ஏற்கனவே டெட்டு தேர்வு எழுதுவதற்காக நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கான மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்குது. இதைத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதே போல் வேக்கன்சி கூடுவதற்கான சாத்தியம் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குங்கிற போது நம்ம இப்போ நியமன தேர்வு கேன்சல் ஆகுமாங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போகவே வேண்டாம். நியமன தேர்வு இருக்குதுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் உங்களை தயார்படுத்துங்க. நியமன தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தேர்வு வைக்கும்போது அப்போ நம்ம வந்து சிரமப்பட்டுறக்கூடாது. அதற்காக தான் நம்ம மேலும் மேலும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விடயம். செட்டு மூலமாகவே நியமனம் செய்யுங்க அப்படிங்கிறது ஏற்கனவே அழுத்தம் கொடுத்தாச்சு. அது ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் நம்மளாம் ஆசிரியர் அப்படிங்கிற போது நம்ம வந்து படிப்பதில் தவறு இல்லை. ஸோ நீங்கள் கிடைக்கக்கூடிய நேரங்களில் உங்களை படிக்க தயார்படுத்திக்கங்க. அடுத்து இன்னும் ஒரு விடயம் சில உறவுகள் கேட்பது, நாங்கள் கோச்சிங் சென்டர் போய் படிக்கலாமா, இல்லை வீட்டில் இருந்தே படிப்பது நல்லதா, இல்லை நாங்கள் எந்த கோச்சிங் சென்டர் போகலாம் நீங்களே சொல்லுங்கள். இப்படியான பல உறவுகள் கேட்குறீங்க. கோச்சிங் சென்டருங்கிறது ஃபஸ்ட்டு என்ன, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னா நமக்கு யாரோ ஒருத்தர் தூண்டுதல் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்படியான ஒரு தூண்டுதல் கொடுக்கக்கூடியவர் தான் கோச்சிங் சென்டர். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் நீங்கள் போங்க. அதே நேரத்தில் அங்கே கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் அதுதான் சரி அப்படிங்கிற அந்த வாதத்துக்குள்ளே போகாதீங்க. அந்த மெட்டீரியலை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாண்டர்டு புக்கு வச்சுருப்பீங்க, டெக்ஸ்ட் புக்கு வச்சுருப்பீங்க. ஸோ அதன் மூலமாக அது எல்லாம் சரிதானாங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உடனே கேட்கலாம், அப்போ எதுக்கு நாங்கள் கோச்சிங் சென்டர் போனோம், அவங்க சரியாக கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் போகிறோம், பணத்தை கட்டுறோம் அப்படின்ட்டு. ரைட்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். அந்த மெட்டீரியலை வாங்கி நம்மளும் வந்து அது சரிதானு சரி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கான ஒரு ஐடியா கிடைக்கிது இல்லையா? ஸோ அதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு இல்லையா? அப்போ என்னென்ன தவறுகளை சுட்டி காட்டணும்னு நம்ம சுட்டி காட்டுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு மெமரியில் ஆயிரும். நீங்களே நினைத்தாலும் அதை வந்து உங்கள் மெமரியிலேருந்து தூக்கி எறிய முடியாது. ஸோ எதையுமே வந்து நீங்கள் சந்தேக கண்ணோடு பாருங்கள். அதனால் இந்த கோச்சிங் சென்டர் நல்லா இருக்குது, அந்த கோச்சிங் சென்டர் நல்லா இருக்குது, இங்கே போய் படிங்க அங்கே போய் படிங்கிறத நம்ம அப்படி ஒரு அப்ரோச் பண்ண நம்ம தயாராக இல்லை. அதே நேரத்தில் வீட்டில் இருந்து படிக்கலாமா அப்படின்னா, இப்போ வீட்டிலிருந்து படிக்கலாம் அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் என்னென்னா உங்களுக்கான டைம் சரியாக இருக்குதா? ஏன்னா வீட்டிலேருந்து படிக்கும்போது பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பல இடங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றிய சிந்தனையில் இருக்கும்போது வீட்டில் வந்து உங்களுக்கு படிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குதான்னு பார்த்துக்கங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கோச்சிங் சென்டர் போகலாம். ஸோ இதுதான் நீங்கள் எப்படியான உங்கள் படிப்பதற்கான டயத்தை ஒதுக்குறீங்க அப்படிங்கிறத அந்த டைம் ஷெடியூல் போடுங்க. அந்த டைம் ஷெடியூலை வச்சு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா 1:10 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து 1:10 கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்லவில்லை. நீங்கள் தேர்வே 1:10 தான் எழுத போகிறீங்க. அப்போ அந்த தேர்வு 1:10 எழுதும்போது இதில் எல்லாருமே தேர்ச்சி பெற்றுட்டா மகிழ்ச்சி தானே. அதே நேரத்தில் வந்து ஏதோ ஒரு சில அந்த நேரத்தில் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய சில விடயத்தினால ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னா அது 1:10 7ன்னு மாறும்போது அப்போ அந்த போட்டியோட அளவு குறையுது இல்லையா? அப்போ அதில் உங்களால் ஈஸியாக வந்து உள்ளே போக முடியும் இல்லையா? அதில் வந்து ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்து உங்களால் உள்ளே போயிட முடியும் இல்லையா? ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் கிட்ட இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ எதுக்குங்க நியமன தேர்வை வந்து ரத்து செய்ய சொல்கிறீங்க, கேன்சல் சொல்ல சொல்கிறீங்க அப்படிங்கிற நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு தெரியுது. ஆனால்
இங்கே எதற்காக அவர்கள் அதை சுட்டி காட்டுறாங்க, அந்த அழுத்தம் கொடுக்குறாங்கிறதுக்கு கேள்வியில் கேட்கக்கூடியவர்களும் 10 வருடம் காத்து இருந்தால் அவர்களுக்கு அந்த வழி தெரியும். ஏன்னா அவர்களுடைய வயது, அவர்களோடு தேர்வு எழுதியவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கி பணியில் போய் சேர்ந்து அவர்கள் அடுத்த ப்ரமோஷன் லெவலுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்களோடவே தேர்வு எழுதி வாய்ப்பு வரப்போகிற நேரத்தில் வாய்ப்பு தட்டி போனது அப்படிங்கிற போது அவர்களோட நிலையிலிருந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அவர்களுடைய வேதனையும் புரியும். ஆனால் அவர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடியது என்ன, நீங்கள் அசால்ட்டாக நியமன தேர்வு ரத்தாகும்னு இருக்காதீங்க, போட்டித் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்துங்க. ஸோ அதைத்தான் அவர்களுக்கும் சுட்டி காட்டக்கூடியது. இதில் இன்னொரு விடயம் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ அதை கொடுத்து கூட வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ எப்படியான ஷெடியூல் போட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்குது. உங்களுக்கான போட்டியும் குறைவாக இருக்குது. ஒரு 2 மாதம்தான், இந்த 2 மாதத்திலே வந்துருமானா ஸோ அது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு இருக்குது 2 மாதம். இந்த 2 மாதத்தில் நம்ம எப்படி தயாராக போகின்றோம், ஸோ இதை மைண்டில் வச்சு தயாராகுங்க உறவுகளே. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். 7500 வரைக்கும் உங்களுக்கு வேக்கன்சி வரலாம். அப்போ அந்த வேக்கன்சியில் நீங்கள் சுலபமாக உள்ளே போயிடலாம். அதனால் இந்த தேர்வுக்கு இன்னும் கவனம் செலுத்தி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.